கிறிஸ்மஸ் அப்படின்னாலே அது கூட சேர்ந்து நம்ம நிறைய காரியங்களை வந்து நம்ம வந்து செஞ்சுட்டு வருவோம். நம்ம நாட்டிலயும் சரி, ஃபாரின்லயும் சரி, இந்த உலகம் முழுக்க வந்து கிறிஸ்மஸ் தொடர்பான காரியங்களை ஒரு மாசத்துக்கு முன்பாகவே வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. டெக்கரேஷன் சரி, அது தொடர்பான காரியங்கள் நிறைய வந்து செய்வோம். அது எல்லாமே வந்து ஒரு காலத்துல ஒவ்வொரு காரியமும், கிறிஸ்மஸ்க்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டதுதான். வேதத்தின் அடிப்படையில ஒவ்வொன்றும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, ஒவ்வொன்று செய்யறதுக்காக ஒரு நோக்கத்தோட, உன்னதமான ஒரு நோக்கத்தோட தொடங்கப்பட்ட காரியம் தான். ஆனா காலப்போக்குல நம்ம உலகத்துக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதோட உண்மையான நோக்கம் மறைஞ்சு போய் நம்ம வந்து அதை ஜஸ்ட் ஒரு செலிப்ரேஷனா மட்டும் மாத்தி நம்ம வந்து கிறிஸ்மஸை வெறும் ஒரு பண்டிகையா மட்டும் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒவ்வொரு காரியங்களாம் வந்து அதோட நோக்கத்தை வந்து நம்ம பைபிள் அடிப்படையில நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல கிறிஸ்மஸ்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இருந்து கிறிஸ்தவ ஸ்கூல்களும் சரி, சபைகளும் சரி, எல்லாமே ஒவ்வொரு ஊழியங்களும் ஆரம்பிக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா கரோல் பாடுறது. இந்த கரோல்ஸ் வந்து முதல்ல நம்ம வேதத்துல எப்ப நடந்துச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த உடனேயே ஃபர்ஸ்ட் நடந்த காரியம் வந்து இந்த கெரோல் தான். முதல்ல பாடினவங்க வந்து தேவதூதர்கள். லூக்கா 2வது அதிகாரத்துல நம்ம இந்த காரியத்தை நம்ம வந்து பாக்குறோம். கெரோல் பாடினாங்க அப்படின்னா அவங்க முதல்ல வந்து யாருக்கு பாடினாங்க அப்படின்னா மேய்ப்பர்களுக்கு பாடினாங்க. அங்க இருக்கிற அந்த நாட்டுல இருந்த பெரிய அதிகாரிகளுக்கோ இல்ல யூத மக்களுக்கோ இல்ல சபையில இருந்தவங்களுக்கோ அவங்க போய் பாடல. மந்தை வழிகள்ல தன்னுடைய ஆடுகளை பாதுகாத்துட்டு இருந்த மேய்ப்பர்களுக்கு வந்து அவங்க பாடினாங்க. அதுவும் முதல்ல எப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம், தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். முதல்ல அவங்க வந்த உடனே அவங்க வந்து நற்செய்தியை அறிவிச்சாங்க. நற்செய்தினா என்ன? இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தாரு, இயேசு கிறிஸ்து வந்து உங்க பாவங்களை போக்குறதுக்காக பிறந்திருக்கிறாரு, நீங்க பண்ண பாவங்கள்லாம் போய் மறைய போகுது, நீங்க அவரை ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பரலோகம் போகலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய நற்செய்திய அவர் உங்களுக்காக வந்திருக்கிறாருங்கிற பெரிய சந்தோஷமான ஒரு நியூஸை வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அதுக்கப்புறமா லூக்கா 2வது அதிகாரம் 13-14, அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அப்போ அவங்க பாடின பாட்டு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு மகிமை செலுத்தினாங்க, தேவனை துதித்து அந்த பாடலை வந்து பாடினாங்க. ஆனா காலப்போக்கில் நம்ம அதை இந்த ஒரு நோக்கத்திற்காக தான் வந்து கரோல் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஏசப்பாவை தெரியாத ஜனங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல இவர் இதுக்காக தான் உலகத்துல பிறந்தாரு, இதுக்காக தான் வந்தாருன்னு சொல்றதுக்காக பாடல் பாடி மக்கள் கிட்ட போய் இதை போய் சொல்றதுக்காக தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா காலப்போக்கில் இது என்னவாயிடுச்சுன்னா ஒரு காம்படிஷனா, நல்லா பாடுறவங்களுக்கு பிரைஸ்ன்னு சொல்லி தன்னுடைய டேலண்ட்டை காமிக்கிற ஒரு இடமா, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா, தற்பெருமையை தேடிக்கிற ஒரு இடமா வந்து இந்த கரோல் வந்து மாறிட்டு வருது. நம்ம வந்து ஏசப்பாவை தெரிஞ்ச பிள்ளைகள், ஏசப்பாவை பத்தி நல்லா தெரிஞ்ச நம்ம கிறிஸ்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்காக செய்யப்படுகிற இந்த கரோல் வந்து நம்ம எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற நோக்கத்தை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும், நம்ம பாடுற பாடல்கள் மூலமாவும் சரி, நம்ம கெரோலுக்கு போற இடங்கள்ல வந்து ஏசப்பாவை பத்தி தெரியாதவங்க, நம்ம ஸ்கூல்ல எல்லாம் கெரோல் பாடும்போது மத்த மக்களும் வருவாங்க, பாட தெரிஞ்ச எல்லாருமே வந்து கெரோல்ல ஜாயின் ஆகி தான் ஸ்கூல்ல எல்லாம் கெரோல் நடக்கும். அதே மாதிரி நம்ம சர்ச்ல இருந்து போனாலும் நம்ம நிறைய மத்த மக்களை சந்திக்க முடியும். இந்த மாதிரி நம்ம சந்திக்கிற மக்கள் கிட்ட எல்லாம் வந்து ஏசப்பாவை பத்தி இவர் இதுக்காக தான் பிறந்தாரு அப்படிங்கிற நற்செய்தி அறிவிச்சு நம்ம பாடணும் அப்படின்னா நம்ம பாடுற கெரோல் உண்மையாகவே வந்து ஒர்த்தானதா இருக்கும். இல்லை அப்படின்னா இதுவும் ஜஸ்ட் ஒரு செலிப்ரேஷனா தான் இருக்கும். இதுல கடவுள் வந்து பிரியப்பட மாட்டாரு. தேங்க்யூ.